இந்த 11 பாசுரங்களில் கிருஷ்ணனை பற்றி சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய மனத்துக்கு நீவன் யாருன்னு யார், சினத்தினால் தென்னலங்கை கோமானை சென்று மனத்துக்கு நீ யாருன்னு சொல்கிறான். இதில் தான் பார்த்தோம் ஏன் ராமனை மனத்துக்கு நீயாள்னு சொன்னா அப்படின்னா, ராமன் யாருக்காக சினந்தானா? தேவிக்காக சினந்தானா, சீதா மாதாவுக்காக சினந்தானா. சீதை கஷ்டப்பட்டு அங்கே உட்கார்ந்துருக்காளே அசோகவனத்தில், அவளுடைய கஷ்டத்தை எல்லாம் நினைத்து எடுத்து கொண்டு வந்து சொன்னானே மாருதி, அதையெல்லாம் நினைத்தவனுடைய மனம் சினந்ததான். சீதைக்காக சினந்த மனம் ஒரு பெண்ணுக்கு தான்ப்பா தெரியும். ஒரு பெண்ணினுடைய மனம் ஆண்டாள் கிளீனா சொல்ற, அந்த மனத்தை பெண்ணினுடைய மனம் பெண்ணுக்கு தான் தெரியும். அவள் எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படிங்கிறத உணர்ந்தவன் ராமபிரான். அதனால தான் அவனுக்கு சினம் வந்தது. இல்லைன்னா சினம் வந்திருக்காது. மாரீச்சனை அங்கேயே தன்னுடைய ஆச்சாரியன் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக தாடகை பண்ணான் இல்லையா? நான் வேற ஒரு சந்தர்ப்பங்களும் பார்த்துருக்கோம். மாரீச்சனை விட்டுட்டான், போயிட்டு வா அப்படின்னு. திரும்பவும் எல்லார்கிட்டையும் சரணாகதி யாராவது பண்ணுவாளா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவன். அந்த சினம் இவனுக்காக வரல, ராவணனிடம் சினம் வரல, சீதையை அபகரித்து வந்து அந்த இடத்துல அப்படி ஒரு அவஸ்தைப்பட வச்சுட்டானே சீதை அப்படின்னு சினந்த ராமபிரான் மேல எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு. அப்படிப்பட்டவன் யார்? மனத்துக்கு நீயான். அவனை பாடவும், அவனாகவும் இவனாகவும் அவன். ராமபிரானும் கிருஷ்ணன் தான், கிருஷ்ணனும் ராமன் தான், இரண்டும் ஒருவன் தான். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இவையெல்லாம் அவதாரங்கள் தானே என்று சாதிக்கிறாள் ஆண்டாள். மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய் தரவே. ரொம்ப வாய்க்குள்ளேயே முனைகின்ற இருக்காது, வாயை திறந்து பாடு அப்படிங்கிறார். முதல்ல நான் சொன்னது காது கேட்பதற்கு, வாயால் பாடு, வாய் திறந்து பாடு இனித்தான்